திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 967, அதிகாரம் மானம். இது ஒரு புறநானூற்று நிகழ்வு. ஒரு முறை சோழ மன்னன் செங்கணானுக்கும் சேர மன்னன் சேரமான் கணைக்கால் இரும்புரைக்கும் இடையே திருப்போர்புரம் என்ற இடத்தில் போர் நிகழ்ந்தது. அப்போரில் சோழ மன்னன் செங்கணான் வெற்றி பெற்றார். தோல்வியடைந்த கணைக்கால் இரும்புரையை சிறைப்பிடித்து சோழ நாட்டின் குடவாயிற் கோட்டத்து சிறையில் அடைத்தார். சேரமான் கணைக்கால் இரும்புரையோ வாழ்ந்தால் மானத்திற்காக வாழ்வது, அதற்கு அழிவு வந்தால் வீழ்வது என்ற உறுதியான கொள்கையுடையவர். ஒரு நாள் மாலை சிறைக்குள்ளே இருந்த சேரமானுக்கு நாக்கு வறண்டு தண்ணீர் தாகம் வாட்டியது. சிறைக்காவலரிடம் வாய் திறந்து கேட்பது இழிவு என்றெண்ணி தாகத்தை பொறுத்து கொள்ள முயன்றார். ஆனால் முடியவில்லை. இறுதியில் பருகுவதற்கு கொஞ்சம் தண்ணீர் வேண்டும் என்று வறண்ட குரலில் வேண்டிக் கொண்டார். சிறைக்காவலன் அவர் கேட்டவுடனே தண்ணீர் கொண்டு வந்து தராமல் மற்ற கைதிகளிடம் நடந்து கொள்வது போல் காலம் தாழ்த்தி சென்று கொடுத்தான். தண்ணீர் தரும்போதும் அவர் ஒரு அரசன் என்ற எண்ணமில்லாமல் பணிவின்றி கொடுத்தான். சிறைக்காவலரின் செயல் கண்டு சேரன் வருந்தினார். சிறைக்காவலர் தன்னை தரக்குறைவாக நடத்தியது அவர் உள்ளத்தை உறுத்தியது. அவன் தந்த நீரை பருகாமல் ஒதுக்கிவிட்டார். எதிரிடம் தோற்று அடிமையாகி மானம் இழந்து வாழும் இந்த வாழ்வும் ஒரு வாழ்வா என்று எண்ணி அவர் உள்ளம் சிந்தனையில் ஆழ்ந்தது. மானத்திற்காக உயிர் நீத்தான் கணைக்கால் இரும்புரை என்று எதிர்காலம் அறியட்டும் என்றெண்ணி உண்ணாது உயிர் துறப்பதே நன்று என துணிந்தார். மானத்தின் மாண்புணர்ந்த அவர் தன் உள்ளத்தினின்று பிறந்த கருத்துக்களை ஒரு பாடலாக வடித்து அவ்விடத்திலேயே உடல் சோர்ந்து வீழ்ந்து துறந்தார். தன்னை இகழ்பவர் பின் சென்று ஒருவர் உயிர் வாழ்வதை விட தனது நிலையிலேயே நின்று இறந்தான் எனப்படுதல் நல்லது என்பதை ஒட்டார்பின் சென்று ஒருவன் வாழ்தலின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். இகழ்பட வாழ்தல் அவமானம், இசைபட வாழ்தலே மானம்.